வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சி பார்த்தோன்னா 3883 வேகன்சி. இதில் ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐ ஜாப்க்கான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு எந்த எக்ஸாமுமே இருக்காது. நம்மளோட 10th மார்க் வச்சு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு எப்படி எடுப்பாங்களோ அதை மாதிரி தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, யாந்த்ரா இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. டோட்டல் வேகன்சி அப்ராக்சிமேட்லி தான் கொடுத்துருக்காங்க. 3883 வேகன்சி. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் ஐடிஐயில் வந்து 2498 வேகன்சியும், நான் ஐடியில் 1385 வேகன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் பார்த்தோன்னா 22/10/2024. பட் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனது பார்த்தோன்னா 21/11/2024 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30/11/2024 வரைக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் லாஸ்ட் டேட் இப்படி காட்டுது. பட் வந்து இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 30/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டிமேஷனுமே கொடுத்துட்டாங்க. அதை வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ ஏஜ் லிமிட்டை பார்த்தோன்னா, இது 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் அப்படின்றதுனால நீங்கள் 14 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 18 to 35 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து 2 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க, ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐ. இப்போ நான் ஐடிஐக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருந்தா போதும். கூடவே வந்து 50% வந்து மார்க் வச்சுருக்கணும். அதே இது ஐடிஐயாக இருந்தால் 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுலேயுமே வந்து 50% மார்க் இருந்தால் நம்ம இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பில் நமக்கு எதுவுமே ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. 10th மார்க்கும், அதே இது வந்து ஐடிஐ கேட்டகிரிக்கு வந்து 10th + ஐடிஐ மார்க்கும், இதை வச்சு தான் வந்து நமக்கு ஜாப் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து நார்மலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐடிஐ முடிச்சிருக்கோம், 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட 10th அண்ட் ஐடிஐ ஜாப் வச்சு தான், மார்க்கை வச்சு தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நம்மளை குவாலிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கிரேடு கொடுத்துருக்காங்க. கிரேடில் வந்து A+னால் வந்து 90 to 100 மார்க்கு. அதாவது நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட மேக்ஸ் மார்க் தனியாக, இப்போ 10th அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் மார்க் தனியாக கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் மார்க் தனியாக கேட்டிருப்பாங்க. ஓவரால் மார்க் தனியாக கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது தான் இதில் இன்டிமேஷனுக்கு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்ட்ரிப் அண்டோட பெய்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இதில் வந்து ட்ரைனிங் இருக்கும் இந்த ஜாப்க்கு. இந்த ட்ரைனிங் அப்போது நமக்கு எவ்வளோ சேலரின்றதை கொடுத்துருக்காங்க. நான் ஐடிஐக்கு வந்து 6000, ஐடிஐக்கு வந்து 7000 சேலரியாக கொடுப்பாங்க ட்ரைனிங் அப்போவே. நெக்ஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸில் ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சின்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பொறுத்து தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சின்றதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். யூஆருக்கு வந்து 38 வேகன்சியும், ஓபிசிக்கு 21 வேகன்சியும், எஸ்சிக்கு 15 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி அப்படின்னு வந்து ஒவ்வொரு வேகன்சியும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதான் வந்து யாந்த்ராவோட அஃபிஷியல் வெப்சைட்டு, யாந்த்ரா இந்தியா லிமிடெட். இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கனாலே ஃபஸ்ட்டே வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 30/11/2024 க்ரீன் கலரில் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துக்கலாம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதும் ரிட்டனுமே இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ நீங்கள் லாகின் டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான யாந்த்ரா இந்தியா லிமிடெட் அப்படின்ற வெப்சைட்க்கான லிங்க்கையுமே நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அல்லது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.
இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஜாப்பை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31/11/2024. இந்த ஜாப்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th முடிச்சிருந்தாலே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அது கூடவே ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ ஜாப்க்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ட்ரைனிங் சேலரின்னு பார்த்தோன்னா ஐடிஐக்கு வந்து 7,000, நான் ஐடிஐக்கு வந்து 6,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து 100 ரூபீஸும், மற்றபடி எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து 200 வந்து எக்ஸாம் ஃபீஸுமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஜாப்பை பார்த்தினா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.